மனதிற்கு நெருக்கமானவங்களோட எதிர்பாராத பிரிவு, மனதை உழுக்கும் சம்பவங்கள், துக்கம், சோகம்னு பல வகையான உணர்வுகள் பெரும்பாலும் அழுகையா வெளிப்படுவது வழக்கம். ஆனா நம்மள பலர் மற்றவங்க முன்னாடி அழறத விரும்ப மாட்டோம். ஆனா உண்மையிலேயே அழுறதுல பலவித நன்மைகள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. அழுகை அப்படிங்கிறது மனிதர்களுக்கே உண்டான ஒரு இயல்பான உணர்ச்சி. அதீத மகிழ்ச்சி, கவலை, வருத்தம், சோகம், வலி அப்படின்னு அனைத்து விதமான உணர்வுகளின் வெளிப்பாடா கண்ணீர் இருக்கு. இருந்தாலும் பொதுவெளியில அதை வெளிப்படுத்த பலரும் விரும்புறது கிடையாது. இதனாலேயே சிலர் தங்களோட சோகங்களை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப இறுக்கமா இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அழுறதால பல நன்மைகள் ஏற்படுறதா ஆய்வுகளின் முடிவுல தெரிய வந்திருக்கு. ஜெர்மனி ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வுல ஒரு வருஷத்துல அழும்போது கண்ணீர்ல சுரக்கும் ஆக்சிடோசின் மற்றும் எண்டோபின்ஸ் கண் பார்வையை மேம்படுத்தணும், மனசுக்கு அமைதியும் வலியை தாங்கக்கூடிய வலிமையையும் தரும்னும் ஆய்வுல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. மனசு விட்டு அழுறதால மன அமைதி அதிகரிப்பதாகவும், தங்களுக்கு ஏற்பட்ட துக்கத்துல இருந்து ஒரு வகை ஆறுதல் கிடைச்சு அதுல இருந்து மீண்டு வர ரொம்ப உதவுவதாகவும் ஆய்வுல தெரிய வந்திருக்கு. மனசுக்குள்ள அழுகையை தேக்கி வைக்காம அழுகை மூலம் அதை வெளிப்படுத்துறதுனால மனநிலை மேம்பட்டு நிம்மதியான தூக்கத்துக்கும் வழிவகுக்குமா. ஒரு வருஷத்துக்கு சராசரியா பெண்கள் 30 இருந்து 64 முறையும், ஆண்கள் 6 இருந்து 17 முறை அழுவுறதாகவும் அந்த ஆய்வுல கூறப்பட்டிருக்கு. பெண்கள் பொதுவா தங்களோட உணர்வுகளை எளிதா வெளிப்படுத்திடுவாங்க. அதே சமயம் அழுகை மூலம் தங்களோட உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்திடுவாங்க. இதனால பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறதாகவும் கூறப்படுது. ஆண்களோ பெண்களோ இனி அழுகை வரும்போது அதை அடக்கி வைக்காம அழுறதால கிடைக்கிற நன்மைகளை நினைச்சு சந்தோஷப்படலாமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.